என்ன எது கூட்டா நாடுகாடு தானே கூட்டா போட்டு அடிதா கூட்டா பார்த்தா நான் வரல போடா வரமாட்டியா வர முடியாது வாங்கினியா துட்டு சைலண்ட் 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 வாங்கினியா துட்டு 3 லட்சம் 3 லட்சமா அட்வான்ஸா நானா எப்படா எப்பா குத்துங்க எப்படா குத்துறா வீட்டுக்கு வந்து குத்து வேணா ஆமா எனக்கு வர்ற நான் ஆளு என்ன ஏய் என்ன பணம் கிட்ட கொடுத்தா முன்னாடி சாட்சி அம்மா பாத்துட்டாங்க வாயா கோணகாலி தான பாத்துட்டாங்க ஏமா நீங்க காசு சேர்த்துனே வீட்டுக்கு வந்தீங்க நீங்க வரும்போது நான் ஆளு இல்ல காசு வாங்கினது எங்க அம்மா சாட்சி கையாத்து போட்டது என் மனைவி அத பாத்துனது எங்க ஆயா கோணகாலி கேள்வி அவங்க தானே வாங்கினாங்க அவங்கள தான் போட்டாடுறா போடா இந்த கூத்தார தொழில் எனக்கு தொழில் தெரியாது கூத்தாரத்தை விட்டா வேற என்ன தொழில் தெரியும் வேற என்ன தொழில் தெரியும் எனக்கு 1008 வேலை தெரியும் எனக்கு இந்த கூத்தார தொழிலை விட்டா இந்த ஊர் தலைவரை பார்த்து நான் சாராய கடை வச்சு பாய்ச்சி போடா உனக்கு வேணும்னா இந்த கூத்தார தொழில விட்டுட்டு வந்து என் பக்கத்துல சால்னா கடை போட்டு தரேன் பாய்ச்சிக்கோ சால்னா கடை எனக்கு விக்கிற வேலை எனக்கு உனக்கு நக்கிற வேலை அடிக்க மாட்டேன்னு சொல்லு நான் மேல வரேன் அடிக்க மாட்டேன் அடிக்க மாட்டேன்ல அடிக்க மாட்டேன் அதை உட்கார வச்சு மூஞ்சா செய்திக்கிற மாதிரி தடுப்பு கட்டியாங்க 1 மணி நேரத்துக்கு மேலே இவனை யாருமே பார்க்க ஏன்டா நீங்க தூங்கும் போது இவன் கனவுல வந்தாலும் வருவான் நீங்க புதுசா வீடு கட்டி பூச்சால ஆகாம இருக்கும் அவங்க எல்லாம் நாடு கொட்டவனே என்னென்ன வாங்க வர மாதிரி சும்மா வராதீங்க இவ்வளவு பேர் தடி கொம்பா எடுத்தாங்க ஐயா சொத்துல சொல்லி தரேன் எத்து போய் வீட்டு மேல வைங்க திருச்சி கழிச்சு போடும் நேரம் உனக்கு எனக்கு முடிதான் வர வேண்டியதானே என்ன காலத்தான் முதல் கேட்கிறேன் ஐயா நான் வீட்டு கிடைக்காத ஒரு உலக மாதிரி பண்ற மாதிரி நம்ம பாட்டு ஊர் சுத்திங்க ஆமாங்க வீட்டு கிடைக்காத ஒரு உலக மாதிரி நம்மகிட்ட மாதிரி சுத்திங்க ஊர் சுத்திங்க ஊர்ல எவன கேட்கல உன்னா என்ன சுத்திக்கிறேன் யாரும் எனக்கு கேட்கலங்க பஞ்சு நேரம் கட்டு பாரு இல்ல கேட்க அவரு கூட கேட்கலங்க சின்ன வயசுல ஊர் சுத்திங்க எனக்கு ரொம்ப நாளா திருப்பதிக்கு போனேன்னு ஆசை ரொம்ப நாளா திருப்பதி போக வேண்டும் நீ சிரிச்சாயா தூத்துவாயில
கையில காசு இல்ல நான் திருப்பதிக்கு போலங்க. எங்க அப்பா என்ன பண்ணாரு, இந்த பையன் வீட்டுக்கு அடங்காத ஒரு வழக்கு மாதிரி தம்பிட்ட மாதிரி ஊர் சுத்தி நடக்குது, இது காலகாலத்துல ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாதான் வீட்டுக்கு ஈடுபாடு பண்ணாதான் சௌரியப்பட்டோம் சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா என்ன பண்ணாரு, ஓனாரு கண்ணாரு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாருங்க. நல்ல பெண்ணை பார்த்து. ஆமாங்க. கல்யாணம் பண்ண கல்யாணம் மருமக பிள்ளை மாமியார் வீட்டுக்கு அதுக்கு போவாங்க. மறுவுல போங்க. மறுவுல போவாங்க. சைலண்ட் சைலண்ட். 2 நாள் மருவு முடிஞ்சதுங்க. 3வது நாள் மருவே. உடனே எங்க மாமியார் வந்து மருமக பிள்ளையா வாங்க திருப்பதிக்கு போயிட்டு வரலாம். ஓ என்ன போட்டார் திருப்பதிக்கு? ஆமாங்க. என்ன மட்டுமா? என்ன ஒண்ணுதான். உடனே ஓடி போய் பஸ்ல சீட்டு புடிச்சுனா உட்காந்துட்டேன். சீட்டு புடிச்சு உட்காந்துட்டே? ஆமாங்க. அவரும் வந்தாரு, அவரும் எதிர் சீட்ல அவரு உட்காந்துட்டாரு. திருப்பதி பஸ்ல சீட்டு போட்ட STMS. ஆமாங்க. கண்டக்டர் வந்தாரு, டிக்கெட் நேரா கேட்டு வந்தாரா. நானா திருப்பதிக்கு போறேன்னு இல்லையா? எங்க மாமனார் தானே கூப்பிட்டாரு. ஆமா. அவரு டிக்கெட் எடுக்க போறாரு, நான் கம்முன்னு உட்காந்துங்கிறேன். அவரு நான் நினைச்சுனாரு வீட்டுக்கு தலைமரும் புள்ள புது மறுப்புள்ள எங்கன்னா வட்டிக்கு வாங்கி வந்துருக்க போறான், கட்டு கட்டா வச்சிருப்பாரு. அவன் டிக்கெட் எடுக்க போறான்னு அவரு உட்காந்துங்கிறாரு. நான் அவரு பாக்குறேன், அவரு என்ன பாக்குறாரு, எங்க 2 பேரும் கண்டக்டர் பாக்குறான். யாருமே டிக்கெட் எடுக்கலங்க. உடனே எங்களுக்கு காரி மூஞ்சி அங்கேயே இறக்கி விட்டான், வண்டி எடுத்து போட்டான். யாருமே டிக்கெட் எடுக்கலங்க. இந்த ஜம்பத்துக்கு போய் நீ வேற சீட்டு வேற புடிச்சிட்ட. நான் ஊரெல்லாம் தமிழ் போட்டு வந்துட்டேன், திருப்பதிக்கு போறேன். தமிழ் போட்டு நீ? ஆமாங்க. அப்படியே திரும்பி போனா ஊர்ல குறைச்சானா மூஞ்சி மேல கால் மொழி மேல. ஆமாடா. நானும் எங்க மாமனார் அங்கிருந்து பொடி நடையா நடந்து நேரா திருப்பதிக்கு போனோம். ஆனா உண்மையில நல்ல தரிசனங்க. அப்படியா? நேரா திருப்பதிக்கு போயிட்டு அந்த முருக பெருமானை பார்த்துட்டேன். திருப்பதி போயிட்டு முருகன் திருப்பதி தாங்கிறாரு முருகிறா. அப்ப திருத்தலையா இருக்கிறதா? 7 மணி யாருமே மாத்தல. எல்லாம் சாமி கும்பிட்டு வெளியே வந்தாங்க. அவன் போறான், சாமி கும்பிட்றான், வெளியே வரான், ஹோட்டல்ல சாப்பிடறான், லட்டு வாங்குறான், வீட்டுக்கு போறான். பச்சி வேற காது அடிக்குதுங்க. நந்தே போனமே திருப்பதிக்கு, பச்சி வேற காது அடிக்குது. இட்லி எவ்வளவுன்னு போய் ஹோட்டல்ல கேட்டா ஒரு இட்லி 15 ரூபாய் சொல்றாங்க. ஒரு இட்லி 15 ரூபாயா? ஆமாங்க. ஆந்திர மாநிலத்துல பாக்கெட்ல கை விட்டு பாக்குறேன், ஒரே ஒரு பிள்ளை முள்ளிங்க பத்தாட்டா 5 ரூபாய் தான் இருக்குது. 5 ரூபாய் தான் எடுத்து போற நீ. அந்த 5 ரூபாய் எடுத்து வாங்கி கொடுத்தா பாதி இட்லி கூட வராது பழகுது. சரி பச்சை வேற காது அடிக்குது, வெத்தலை பாக்குனா வாங்கி போட்டு பச்சாதுன்னு சொல்லிட்டு நேரா பங்கல்ல போய் வெத்தலை பாக்கு வாங்கினாங்க. ஆனா கடைக்காரர் சும்மா சொல்லக்கூடாது. நான் கொடுத்தா 5 ரூபாய்க்கு 4 வெத்தலை 2 பாக்கு கொடுத்தாங்க. 5 ரூபாய்க்கு மாயின் வந்து எங்க மாமனார் என்ன கொடுக்குறேன். எங்க மாமனார் என்ன பாத்து காக்குறாரு, அறுபதுதான் உனக்கு, புத்திக்குதான் உனக்கு, அட பரும்பாக்கு பையா, அட அனாதி பையா, அட அம்பாக்கு பையா, அட புள்ளிவா. எங்க மாமனாரு என்ன கேக்குற? மாமனாரு உன்னை பார்த்து கேக்குறாரு. என்ன மாமனாரு? என்ன மாமனாரு என்ன பார்த்து இப்படி கேக்குறியா? ஏண்டா பையா வெத்தலை பாக்கு மட்டும் வாங்கியிருந்தா சுனாமி யாரா வாங்கிடுவாங்க? ஆமாங்க. வெத்தலை பாக்குன்னு ஒண்ணு பார்த்தா சுனாமி தேவை. ஆமாடா. உடனே கடைக்காரன் பையன் ஏன் கடைக்கார நான் வந்து 5 ரூபாய்க்கு 4 வெத்தலை 2 பாக்கு குத்தி சுனாமி ஏன் தரலன்னு. ஏண்டா தம்பியாவது டப்பா இருக்குதே எத்து மாவட்டி தரலாங்க. ஆமாங்க. நல்ல மனுஷனா? ஆமா. நான் அப்பதான் நினைச்சேன், நான் வந்து 5 ரூபாய்க்கு 4 வெத்தலை 2 பாக்குன்னா டப்பாவோட சுனாமி காட்டின்னு டப்பாவோட தூக்கணும். ஆமாங்க. மாமனார் என்ன புரியுதா? நான் வரத்துக்குள்ள எங்க மாமனார் ஒரு வேலை பண்ணிட்டுக்கிறார். என்ன வேலை பண்ணல? நான் வாங்கி வந்து வெத்தலை, எனக்கு 2 வெத்தலை, அவருக்கு 2 வெத்தலை, எனக்கு ஒரு பாக்கு, அவருக்கு ஒரு பாக்கு, சரி பாக்கு மாற்றி வச்சிருக்கிறார். நான் விடுவேனா? நான் என்ன பண்ண எத்தாங்க சுனாமில பாதி சுனாமி நான் வச்சுக்கிறேன், நீ வச்சுக்கிறேன், மீதி சுனாமி அவரு வச்சுக்கிறாரு. போட்டு மொல்றோம், ஒரே எச்சல் தாங்கல. மார்கழி மாசம் வெயில, சித்திரை மாசம் கத்திரி வெயில தலை வச்சு பாது. நானும் எங்க மாமனார வாரி அப்படி போய் நின்னுங்கண்ணா நீங்கிறோம். நாக்குல இருந்து சொல்ல ஒழுகுது. ஆமாங்க. வாயில இருக்க அந்த நேரம் தான் ஒரு நாய் வந்து எதிர நின்னுங்கண்ணா, அதுவும் நாய் ஒண்ணு அது நாக்குலன்னு சொல்ல ஒழுகுது. அடே இதுவும் நம்மள மாதிரியா வெத்தலை பாக்கு வாங்கி போட்டுச்சுன்னா அதிகமா போயிடா. இங்க வந்து சொல்லு ஒழுங்குது. இது பின்னாடி போனாதான் வைத்தியம் கிடைக்கும். நானும் எங்க மாமனார் நின்று பாத்துக்கிறோம். அந்த நேரம் தான் மொத்த வேலைக்காத்த அந்த ஒப்புல உக்காந்து எழுந்து போறான். ஆமாங்க. இந்த நாய் என்ன பண்ணிச்சா திபு திபுடு போச்சு, போய் ஒரு சிலுப்பு சிலுப்பு
ஆமாங்க எங்க மாமனார் என்ன கூப்பிட்டா நாய் நாக்கு அவ்வளவு பெரிய நாக்கே உள்ள போகுதுன்னா நம்ம நாக்கு உள்ள போவாது. அவரு போனாரு, அவரு ஒரு சிலுப்பு சிலுப்பினார். அடப்பா என்னதா அதான் நான் ஒண்ணு எங்க மாமனார் நாக்கே உள்ள போகுதுன்னா நம்ம நாக்கு போவாது. நீ என்ன பண்ண? எங்க மாமனார் தள்ளிட்டு நான் போய் ஒரு சிலுப்பு சிலுப்பினார். அடப்பாங்க அப்ப தாய் எச்சில அடங்குச்சு. அப்பதான் எச்சில் அடங்குச்சு. எங்க மாமனார் என்ன கூப்பிட்டா மண்ணா துண்ணால மாதிரி துண்ணோம் இது நமக்குள்ளே இருக்கட்டும் மாமன் புள்ள வீட்டுக்கு போலான்னு. ஆமாடா உன் மாமனார் பெரிய மனுஷன்டா. பெரிய மனுஷன் நல்ல புத்தி இருக்குடா அவருக்கு. மண்ண சொன்னாலும் மறை துண்ணோம் யாருக்கும் தெரியக்கூடாது. ஆமா வீட்டுக்கு போனேன். என் மண்டாடி வெளியே நின்னுங்கிறா. அது ஏன் பச்சை காது அடிக்குது தண்ணி மண்டாடி. வீட்டுக்கார திருப்பதி போய் வரானா பெருச்சு போச்சா தருவான லட்டு. ஆமா அப்படி எது பார்த்து கொண்டு இருக்கா தண்ணி மண்டாடி நாங்க திருப்பதிக்கு போய் கை வீச்சுன்னு வரேன். ஒரு பழமங்கானும் ஒரு லட்டுங்கானும் என்னன்னு எனக்கு ஆகிறான். உன்னை பார்த்து கேக்குறான். ஆமா அடி பாய் பச்சை காதறி தண்ணி மண்டாடி தண்ணி மண்டாடி என் கையில குடுத்து அவன் எனக்கு ஆகிறா. நீ மட்டும் திருப்பதிக்கு போய் பீ துண்டுமே துண்டு வந்து அப்பதான் நினைச்சேன் மண்ணா துண்ணாலும் மழை துண்ணணும் மாமனார் நம்ம கிட்ட சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தது வராதுமா பொண்ணு கிட்ட சொல்லிட்டாரா. அது ஏய் நான் மட்டுமா பீ துண்ண ஒப்பனை சேர்ந்து தாண்டி என்ன சொல்றேன்னா அந்த கதையை அவளாண்ட சொன்னேன். அந்த கதையை காரி மூஞ்சி தோறுபடி எல்லாத்தையும் கேட்டுட்டா. காரி மூஞ்சி கேட்டா அதெல்லாம் இங்க வந்துட்டேன். அதெல்லாம் இருக்கட்டும். இங்க வா என்னடா நெத்தல பார்த்து இது ஓடுமா எடுக்க எடுக்க திருப்பதியில் ஒரு லட்டு திருத்தல் லட்டு இந்த பேர் லட்டுடா பேக்க போடலடா. அடிப்பேன் என் மங்காளி கூட்டு போறான். மகன் இருக்கா
தம்பி ஏய் முன்னாடி வந்து வரேன்டா ஏய் முன்னாடி வந்து வரேன் டேய் முன்னாடி வந்து வரேன் தம்பி பாடு ஆமா கூத்தாட சாப்பிட்றா சாப்பிட்றா ஐயா ஒயின் ஷாப்பு வர சொன்னீங்க ஒயின் ஷாப்பு வர சொன்னீங்க வார்த்தா காரி அழகோ ஒயின் ஷாப்பு வர சொன்னீங்க 2 கோட்டை வாங்க சொன்னீங்க ஒயின் ஷாப்பு மாமான்னு நான் நினைச்சேன் மாமான்னு நான் நினைச்சேன் மல்லிகைல அடிக்கு மாமா பையா மாமா பையா லக்காரி பையா அட பேமானி பையா அட முட்டத்தட்ட பையா இதெல்லாம் நான் வாங்க ஆத்துக்கச்சலா பாயிதோ என் கல்யாண சாமா போச்சு பாடு மூணுத்தி அறுத்து வாயில போட்டு அம்மாட வெளியே வந்து என்ன பண்ணல என் பொண்டாட்டி விட்டால விடுவா என் மாமியார் கேப்பாடு டெய்லி வேற தொட்டு தொட்டு வேற பாப்பா தப்பா நினைக்காத என் மாமியார் கல்யாணத்துக்கு சீதனமா 3 பட்ட சைல 3 பட்ட வெள்ளி அண்ணா கையில் இந்த நாட்டில் பேர் என்ன தமிழ்நாடு நாட்டில் பேர் என்ன தமிழ்நாடு தமிழ்நாடு ஆந்திர வடக்கு ஆப்பிரிக்கா போது மகேந்திராபுரி நாடு மகேந்திராபுரி இந்த மகேந்திராபுரி நாட்டு மன்னனுக்கு அருகாமல் இருக்க வேண்டிய அமைச்சர் கருணாகா எனக்கு எதிரு இந்த உலகில் எதற்கு இந்த உலகில் தனக்கு தெரியாது இந்த உலகில் தனக்கு தெரியாது உலகம் என்னை பற்றித யாரு
அப்படி நிகழாமல் ஒரு புகையில் ஒரு சிங்கமாக வந்து கொண்டு வருகிறேன். உண்மை. இருவரை ஒன்று சேர்ந்து விட்டோம். எனது வேலை என்ன? கை வேலை. என்ன வேலை சொல்றாவா? இல்ல என்ன வேலை? கை வேலை இல்லடா, வாய் வேலை. என்ன வேலை? கை வேலை தெரியாதா? கைத்தொழில ஒன்றை கற்றுக்கொள். சொல்லிடுறாங்களா இல்லையா? 8 மாசம் தான் நாடகம் ஆடுவேன். நாடகம் இல்லைன்னா வந்தவாசி பழைய பஸ் ஸ்டாண்டு வந்தா ஐயாவை பார்க்கலாம். கைத்தொழில் செய்யற கை வேலை. என்ன வேலை? பாட்டு 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 குஞ்சு மரப்பா குஞ்சு மரப்பா. நீயாவது பரவாயில்ல. பாட்டு பாடிட்டு இஞ்சி மரப்பா வைக்கிறேன். நான் விக்கிறேன். வாயா ஏய், என்னை பத்தி மட்டும் பேசியா? நாயை பத்தி பேசாத. வயசான காலத்துல பல்லுலாம் ஏய், வாடா கோபாடு. வயசான காலத்துல கோபாடு என்னை பத்தி மட்டும் பேசியா? நாயை பத்தி பேசாத. வயசான காலத்துல பழக்கடை வச்சுக்கிறது. ஆப்பிளா? இல்ல ஆரஞ்சா? இல்ல. திராட்சா? இல்ல அண்ணாச்சா? அடைச்சா அது இல்ல. இல்ல சாத்துக்குடியா? நான் போ சூத்த கட்டிக்கணும். இல்ல மஜாடா பள்ளி மாம்பழமோ? இல்ல பக்கட்டா பாட்டா பாப்பா. இதெல்லாம் ஒரு பழமா? இப்ப சீசன் சீசன் தானே இது? புது பஸ் ஸ்டாண்ட்ல தள்ளுற வண்டியில பழத்தை கொச்சிட்டு பழ வியாபாரம் பண்ணிக்கிது. பழ வியாபாரம். இந்த வயசுல என்ன வியாபாரம்? என்ன வியாபாரம்? என்ன பழம்? என்ன பழம் அது? சப்பட்டா சப்பட்டா போயா பால் சப்பட்டா. சப்போட்டா பழம் வித்துக் கொண்டிருக்கிறேன். அப்படி வியாபாரம் ஆகணும்னு வச்சுக்க. கவர்ல 4-5 பழத்தை போட்டுக்கினேன் பஸ் ஸ்டாண்ட் ஓடியாரா. 10 ரூபாய்க்கு சப்பட்டா 10 ரூபாய்க்கு. ஏய், அங்க தெரியுமா? பொட்டாம இருக்கடா. அங்க சென்று உடற்பயிற்சி எடுக்க வேண்டாம். ஒட்டாமலை